ஐயோ சினுங்கிறானே போடா வழி. ஆஹா அவனா நீ? அப்பனா தப்பானவ. ஏய் இப்போ நான் என்ன கேட்டேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இப்பவே கையோங்கல ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது கையோங்கனா? இப்படின்னு என்னன்னு தானடி கேட்டேன். இதுதானடி கையோங்க. அப்ப அப்படி வேற வாங்குவீங்களோ? இதுக்கு மேல உங்களோடலாம் என்னால வாழ முடியாது. ஏய் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். என்ன முட்டையை விட்டுக்கிட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா அதெல்லாம் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என்ன செய்வ? அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனே. எந்த மாமியாருக்கு தான் மருமகளை பிடிச்சிருக்கு? ஏய் நிலா போல இருக்கிற இந்த இட்லி இருக்கு இல்லீங்களா, மைனஸா இட்லிக்கு சட்னியை தொட்டு போறோம். அல்வாக்கு தொட்டுக்க ஊறுகாய். சிக்கன் பீஸுக்கு என்ன தொட்டுக்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கிஷான் ஜாம். சாம்பார்ல குலாப் ஜாமுன். காஃபி இருக்கு, நம்ம உப்பு போட்டு சாப்பிடுவோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி கேரளால இருந்து வந்துட்டு எங்க தமிழ் பொண்ணுங்க எல்லாம் கெடுக்கிறியா? ஐயோ அது இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு பண்ணி பார்த்ததா. காலை பிடிச்சு மாப்ப வரேன். உங்க கேரளால தப்பு பண்ணா காலை பிடிப்பாங்க, எங்க தமிழ்நாட்டுல தப்பு பண்ணா கட்டி பிடிப்பாங்க. செருப்படுத்து சென்டர் மண்டையில அடிப்பேன். முத்த வச்சிட்டல, எண்ணி 10 மாசத்துல நம்ம 2 பேத்துக்கு ஒரு சிங்க குட்டி பிறக்க போறான். இப்போ தெரியுதா நான் ஏன் 90s கிட்ட கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்.